புதுசா இருக்கிற அமைச்சருக்கு இவருக்கு ஏதாவது தெரியுமா ஒன்றும் தெரியல, விஜய் சார் யோசனை பண்ணியிருக்கலாம், அவரே அந்த பதவி எடுத்திருக்கலாம் அப்படின்ட்டு. விஜய் சார் போட்டிருந்தாருன்னு அவரே சொன்னார், எல்லாமே நான் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லி அத்தனை பேரையும் ஆராய்ந்து தான் எல்லா அமைச்சர்களையும் போட்டிருக்காங்கிறது பப்ளிக் எல்லாம் தெரியும். சரி விஷால் இது சொன்னாருன்னு சொல்லி கொஞ்சம் பார்ப்போம்னு சொன்னா, சார் அதிசயமான விஷயம், ராஜ்மோகன் சார் செய்தித்துறை அமைச்சராக இருக்கிறவர் ஃபிங்கர் டிப்ஸ்ல வச்சிருக்காரு எல்லா கருத்துக்களையும், திரைப்படம் சம்பந்தப்பட்ட எல்லா விஷயங்களையும். அவர் விஷால் சார் பண்ண படமும் இண்டஸ்ட்ரியுடைய பொசிஷன் ஆரம்ப காலத்திலிருந்து இது வரைக்கும் உள்ள எல்லா நிகழ்ச்சிகளையும் அவர் பண்ணியிருக்காரு. முதலமைச்சர் விஜய் சார் ஒரு தகுதியான மிகச்சிறந்த நுட்பறிவு படைத்த ஒரு செய்தித்துறை அமைச்சரை தேர்வு செய்திருக்கிறார் என்பதை நான் இதன் கூட சொல்லிக் கொடுக்கிறேன். காரணம் என்னன்னா, எனக்கு நான் ஃபர்ஸ்ட் படம் வசந்த கால பறவை 91 இருந்தே எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு சினிமாவில். அதுக்கு முன்னே நான் அசிஸ்டன்ட் டைரக்டர் நிறைய பண்ணியிருக்கிறேன். அவருடைய ஒவ்வொரு அசைவுகளும், சினிமா பற்றிய அசைவுகள் மிக சிறந்ததாக இருக்குது. தயவு செய்து விஷால் இதுக்கு மன்னிப்பு தான் கேட்கணும். காரணம் என்னன்னா, மிகச்சிறந்த வகையில அமைச்சரவை நடந்து கொண்டிருக்கிறது. எல்லா விஷயங்களும் இன்னைக்கால கூட பார்த்தா ஒரு அமைச்சர் பப்ளிக்ல பணம் வாங்கினாங்க, அது சம்பந்தப்பட்ட நேரடியா செய்யறாங்க. நம்ம வாழ்த்தணும். ரெண்டாவது கமல் சார் சொன்ன மாதிரி டைம் கொடுக்கணும் சார். யாரு என்னன்னு நீங்க புரிஞ்சிக்காம திடுதுப்புன்னு மைக் இருக்குன்னு சொல்லி எதை வேணாலும் தயவு செய்து சொல்லிடக்கூடாது. இப்ப நான் இது சொல்றது காரணமே ஒரு மிகச்சிறந்த ஒரு நுட்பறிவு படைத்த ஒருத்தரை இப்படி பேசுனது தப்புங்கிற காரணத்துக்காக நான் சொன்னேன். அது மட்டுமல்ல, இந்த மானியத்துக்கு பாதிக்கப்பட்டிருக்கிற ஏழையாக இருக்கின்ற அந்த பாதிக்கப்பட்ட சிறுபட தயாரிப்பாளர்கள் இந்த மானியம் மிக விரைவில் கிடைக்கும் என்பதையும் அமைச்சர் அவர்கள் வாக்குறுதி கொடுத்திருக்காங்க. உடனே ஃபைல ஃபார்வர்ட் பண்ணியிருக்காரு. அதே மாதிரி சிஎம் சாருடைய செக்ரட்டரி செந்தில் சாருக்கும் லெட்டர் கொடுத்திருக்கிறேன். அவரும் இம்மிடியட்டா அதை ஃபாலோ பண்ணுவான்னு சொல்லியிருக்காரு. முதலமைச்சர் அவர்கள் கண்டிப்பா இந்த சிறுபட தயாரிப்பாளர்களுக்கு உதவுவார் என்பதை கண்கூடாக மிக சிறந்த ஒரு அப்ரோச்சோட எனக்கு சொன்னாங்க. மனநிறைவாடு இருக்கு. தயவு செய்து யாரும் அவசரப்பட்டு இந்த மாதிரி வார்த்தைகளை கொட்ட வேண்டாம் என்று அன்பர்களுக்கு பண்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். இப்போ உங்க திரைத்துறை தான் அவர் வந்திருக்காரு. ஆமா, திரைத்துறையை சார்ந்த எல்லாருமே சேர்ந்து அவருக்கான ஒரு பாராட்டு விழா அந்த மாதிரி ஏதாவது பிளான் பண்ணிருக்கீங்களா? அதை பத்தி அது என்ன பிளான் பண்ணிருக்கீங்க? திரைப்படத்துக்கு பாராட்டு விழாங்கிறத பத்தி நடத்தணும்னா, முதலமைச்சருடைய துறையில மிகச்சிறந்த ஒரு அமைப்பா செயல்பட்டு இருக்கும்போது பாராட்டு விழா நடத்தினா தான் நல்லா இருக்கும். ஒருத்தர் வந்திருக்காரு, அவருக்கு ஒரு குரூப், ஏன்னா தனித்தனியா நீங்க மாதிரி விஷால் ஒரு புறம் அந்த துறையை சார்ந்தவரே அவர் விமர்சனம் பண்றாரு. ஆமா, இல்ல எந்த துறையா இருந்தாலும் சார், சினிமா பண்ணா கூட நம்ம ஒரு படம் பண்ணோம்னா ரிலீஸ் பண்ண அன்னைக்கு 1000 பேர் அதை பத்தி விமர்சனம் பண்ணுவாங்க. அது அவங்க ரைட்ஸ். ஆனா உண்மையை